நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. மாரீச்சன் மாண்டான். ராவனுடைய வார்த்தைகளை கேட்டு மாரீச்சன் நடுநடுங்கி போனான். ராமன் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அவனுடைய முகம் பயத்தினால் சுண்டிப்போனது. கைகால்கள் உதறல் எடுத்தன. வாய் உலர்ந்தது. மனம் ஒடுங்கியது. முன்னர் காட்டில் ராமனுடைய அம்பாள் இழுத்துச் செல்லப்பட்டு கடலில் விழுந்தது இன்னும் ஞாபகம் இருந்தது. அந்த ஓர் அம்பின் மூலமே அவருடைய பராக்கிரமத்தை அறிந்த மாரீச்சனின் உடல் பீதியில் வெளவெளத்தது. உலர்ந்து போன தன் உதடுகளை ஒருமுறை நாக்கால் நக்கிக் கொண்டார். பிணம்போல் கண்கொட்டாமல் ராவணனையே வெறிக்க வெறிக்க பார்த்தான். பயத்தால் சற்று நேரம் அசைவற்றிருந்தான். பின்னர் ராவணனை கைகூப்பி வணங்கியபடி பேசத் தொடங்கினான். அரக்கர் கோணே, மன்னனுக்கு உறவினர்களாய் இருப்பவர்கள் மன்னரின் நலத்தையும் நன்மையுமே நாட வேண்டும். அதற்கு மாறாக தன் நலத்திலேயே நாட்டம் கொண்டு இச்சகம் பேசுகின்றவர்களை உறவினர்கள் என்று பார்க்காமல் தண்டிக்க வேண்டும். தவறு செய்பவன் மன்னனாகவே இருப்பினும் அவனை கடிந்து திருத்த வேண்டும். நன்மையைப் போல் தோன்றும் கெடுதியை மன்னன் ஆராய்ந்து அறிய வேண்டும். இவ்வுலகில் தன்னலம் கருதாமல் மன்னரின் நலம் நாடுபவர்கள் மிகவும் குறைவு. அப்படி நாடி நல்லவற்றை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்பவர்களும் குறைவு. ஒற்றர்கள் மூலம் இன்னும் ராவனை பற்றி நீ ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். அதனால்தான் அவனுடைய பெருமையையும் திறமையையும் உணராமல் பேசுகின்றாய். ராமன் தகப்பனால் காட்டிற்கு துரத்தப்பட்டவன் அல்லன். தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வந்தவன். கொடியவன் அல்லன், நல்லவன். கெட்ட நடத்தை உடையவனும் அல்லன். தர்ம தேவதையின் அவதாரமே அவன். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமுடையவன். அவனுடைய உத்தமமான மனைவி சீத்தை. அவள் சிறந்த பதிவிரதை. ராமனை விட்டு எப்பொழுதும் பிரியாதவள். அவளிடம் ராமன் மிகவும் அன்பு கொண்டிருக்கிறான். அவளும் அப்படியே. சூரியனை விட்டு ஒளி எப்படி பிரிவதில்லையோ அதுபோல் ராமனை விட்டு பிரியாதவள். அவனை மீறி அவளை கொண்டு வர முடியாது. கொண்டு வர முயற்சி செய்தால் அழிவது நிச்சயம். ராமனா, உனக்கு உதவி செய்ய இஷ்டமில்லாமல் இப்படி பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். சாக்குப்போக்கு சொல்வதாகவும் நினைக்க வேண்டாம். இதற்கு முன் அவனிடம் நான் படாதபாடு பட்டிருக்கிறேன். அவனுடைய அம்பால் தள்ளப்பட்டு கடலில் விழுந்திருக்கிறேன். எனவே ராவனை பகைத்து கொள்ள. சூர்பனகை ஏதேனும் தவறு செய்திருப்பாள். இல்லாவிட்டால் லக்ஷ்மணன் அவளை துன்பப்படுத்தி இருக்க மாட்டான். நான் சொல்வதை கேள். என் புத்திமதியை ஏற்றுக்கொள். இல்லாவிட்டால் சீக்கிரம் அழிந்து போவாய். உன்னுடைய இந்த விபரீத வேலையால் உன் நாட்டு மக்களுக்கு துன்பத்தை உண்டாக்காதே. உன்னுடைய குலமே இதனால் அழிவதற்கு வாய்ப்புண்டு. நான் உன் உறவினன், அத்துடன் உன் மாமன். நான் நீண்ட நாட்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று விரும்புபவன். எனவே நான் சொல்வதை கேள். நீ நலமுடன் வாழ விரும்பினான் ராமனுடன் பகைத்து கொள்ளாதே. என் வார்த்தையை கேள். எந்த காரணம் கொண்டும் சீதையை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்கு வேண்டாம். ஏனென்றால் கற்புக்கரசியான அவள் உன் குலத்தையே நாசம் செய்து விடுவாள் என்று கூறினான். மாரீச்சன் கூறிய அறிவுரைகளை கேட்டு ராவணன் கடும் கோபம் கொண்டான். காலனால் தூண்டப்பட்டவனாய் கொதித்தெழுந்தான். மாரீச்சனே, உன் ஆலோசனையை நான் ஏற்கப் போவதில்லை. நான் மானுடனான ராமனை விடப்போவதும் இல்லை. கேவலம் அவன் ஒரு மனிதன். ஆனால் அவனுடன் போர் புரிவது என் புகழுக்கும் மேன்மைக்கும் இழுக்கு தருவதாகும். சீதையை நான் அபகரிக்கத்தான் போகிறேன். அவனுடைய உயிரை வாங்குவதை விட இதுதான் அவனுக்கு கடுமையான தண்டனை. நான் உன்னிடம் வந்தது உன்னுடைய அறிவுரையை கேட்பதற்காக அல்ல. அரசர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது வணக்கமாயும் அவர்களின் மனப்போக்கையும் அறிந்து சொல்ல வேண்டும். அந்த நடைமுறையை கூட நீ அறியாமல் இருக்கின்றாய். நான் உதவியை நாடி வந்ததை பயன்படுத்தி கொண்டு என்னை நிந்தித்து பேச துணிந்து விட்டாய். எதிரியை என் எதிரிலேயே புகழ்கின்றாய். எனவே
நான் சொன்னபடி செய். புள்ளிமானாக சென்று என் எண்ணத்தை நிறைவேற்று. எனக்கு அந்த சீதை கிடைத்து விட்டால் பாதி ராஜ்யத்தை உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன். இதை செய்யாமல் மீறி நடக்க முயன்றால் இப்பொழுதே உன்னை கொன்று விடுவேன் என்று கோபமாகச் சொன்னான். இதை கேட்ட பின்னரும் மாரீச்சன் பயப்படவில்லை. மீண்டும் சிலவற்றை பேச ஆரம்பித்தான். அரசே, நீயும் உன் சுற்றமும் உன் நாடும் அழிவதற்கு காரணமாய் அமையப்போகிற இந்த ஆலோசனையை உனக்கு கூறியது யார்? யமன் வீட்டிற்கு உன்னை சீக்கிரமாக அனுப்புவதற்கு எந்த துஷ்டன் உனக்கு இந்த வழியை காட்டினான்? தன் தவறான போக்கை கண்டித்து உன்னை திருத்த தவறிய உன் அமைச்சர்களை கழுவில் ஏற்ற வேண்டும். நீ சொல்லும் யோசனைப்படி நான் சென்றால் அந்த நொடியிலேயே ராமன் கையால் மடிந்து விடுவேன். நீ சீதையை தொட்ட அந்த நொடியிலேயே மரணத்தை தொட்டுவிட்டாய் என்பதை உணர்ந்து கொள். உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகவே இந்த யோசனையை கூறுகிறேன் என்றான். ஆனால் மாரீச்சன் என்ன சொல்லியும் அதற்கு ராவணன் ஒப்புக்கொள்ளவில்லை. தான் நின்ற நிலையிலேயே இருந்தான். கண்டிப்பாக சீதையை கவர்ந்தே தீர வேண்டும் என்று அவன் பிடிவாதம் பிடித்தான். அவனுக்கு மரணம் சமீபித்து விட்டது. இனி என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்பதை மாரீச்சன் உணர்ந்து கொண்டான். எனவே, ராவணா, உன் எண்ணப்படியே நடக்கிறேன், நாம் புறப்படுவோம் என்றான். இந்த வார்த்தையை கேட்டு ராவணன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். மாரீச்சனை அப்படியே கட்டி தழுவிக்கொண்டான். அத்துடன் பலபடியாய் அவனை பாராட்டி புகழ்ந்து பேசினான். பின்னர் அவர்கள் இருவரும் விமானம் போன்ற அந்த தேரில் ஏறிக்கொண்டனர். அது ஆகாயத்தில் பறந்து சென்றது. காடு, மலை, நதி, நாடு, நகரம் போன்றவற்றையெல்லாம் கடந்து தண்டகாரண்யம் வந்து சேர்ந்தனர். ராமனுடைய ஆசிரமத்திற்கு அருகில் தேர் இறங்கியது. இருவரும் தேரிலிருந்து இறங்கிக் கொண்டனர். அப்பொழுது ராவணன், மாமா, வாழை மரங்கள் நிறைந்த இந்த தோட்டத்திற்கு நடுவில் இருப்பதுதான் ராமனுடைய ஆசிரமமாய் இருக்கும். எனவே வந்த காரியத்தை சீக்கிரம் முடி என்று கூறினார். உடனே மாரீச்சன் அழகிய மான் உருவத்தை எடுத்து கொண்டான். அந்த ஆசிரமத்திற்கு எதிரில் சென்று உலாவத் தொடங்கினான். பொன்னிறமாக காட்சியளித்த அந்த மான் கண்டவர் மனத்தை கவரத்தக்கது. தன் உடல் அழகால் அந்த ஆசிரமத்திற்கே பெருமை சேர்க்கத்தக்கதாய் இருந்தது. அப்பொழுது மலர்களை பறிப்பதற்காக சீதை ஆசிரமத்திலிருந்து வெளியில் சென்றிருந்தார். அசோகம், கோங்கு முதலிய மலர்களை பறித்து கொண்டு ஆசிரமத்திற்கு திரும்பினார். அப்பொழுது அழகே உருவான ஒரு மான் தன் ஆசிரமத்துக்கு எதிரில் உலாவிக் கொண்டும் புல்மேய்ந்து கொண்டும் இருப்பதை கண்டார். அந்த மானின் விசித்திரமான அழகு அவள் நெஞ்சை கொள்ளை கொண்டது. அந்த மானையே வைத்த கண் வாங்காமல் உற்று உற்று பார்த்தாள். அவள் மனத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் அன்பும் ஏற்படுவதை உணர்ந்தாள். அந்த மானின் 2 கொம்புகளும் நீல நிறம் வாய்ந்ததாய் இருந்தது. முனைகள் இந்திரநீல கற்களைப் போல் பிரகாசித்தன. முகம் ஓரிடத்தில் வெண்மையாகவும் மற்றொரு இடத்தில் கருமையாகவும் மிக விசித்திரமாய் தோற்றமளித்தது. செந்தாமரை மலர் போன்ற வாய், நீலோற்பழம் போன்ற காதுகள், கருநீல கீழ் உதடுகள், மல்லிகை போன்றமைந்த மிருதுவான வயிறு, இலுப்பை பூவை போன்ற பக்கங்கள், தாமரை தாதுக்களைப் போலவும் வைடூரியத்தைப் போலவும் அமைந்த குளம்புகள், மெல்லிய முழங்கால்கள், இந்திரவில்லை போன்று மேலே தூக்கியபடி வளைந்திருக்கும் வாள். இந்த அழகிய தோற்றத்துடன் மெல்லிய சாயலுடன் அம்மான் இப்படியும் அப்படியும் நடைபோட்டது. சீதை தன்னை காண வேண்டும் என்பதற்காக உடலில் பல அங்க அசைவுகளை உண்டாக்கியது. சிறிது தூரம் போகும், பின் திரும்பி வரும். சிறிது நேரம் கண்ணில் படாமல் மறைந்திருக்கும். பின்னர் திடீரென்று வேகமாக ஓடி வரும். மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கும். பிறகு களைத்து போனது போல் படுத்திருக்கும். இதையெல்லாம் கண்டு சீதை அந்த மான் மேல் அளவற்ற பிரியம் வைத்துவிட்டாள். தன் அருகில் விளையாடும் பொன்மானை இமை கொட்டாமல் பார்த்தாள். பொன் தாதுக்கள் மின்னுவது போல் தேகமெங்கும் அழகிய புள்ளிகள் விளங்க, நட்சத்திரங்கள் போல் அவை பல வண்ணங்களில் பிரகாசிக்க தன் அருகில் சுற்றித் திரியும் அம்மானிடம் தன் மனத்தை பறிகொடுத்தாள். இப்படிப்பட்ட அழகுடைய மானை தன் வாழ்நாளில் இதுவரையில் பார்த்தறியாததால் அதன் மீது ஒரு மயக்கமே கொண்டு விட்டாள். ஒரு பக்கம் தங்கமாயும் மற்றொரு புறம் வெள்ளியாயும் மாறுபட்ட தோற்றமுடைய அந்த விசித்திர மானை கண்ட சீதை ராமரை கூப்பிட்டார். ஆசிரமத்தின் உள்ளே இருந்த அவர் வெளியில் வந்தார். அவரை தொடர்ந்து லக்ஷ்மணனும் வந்தார். அவர்கள் வெளியில் வந்தவுடன் அங்கு துள்ளி விளையாடி கொண்டிருக்கும் அந்த மாய மானைத்தான் முதலில் பார்த்தனர். அந்த மானை கண்டவுடன் லக்ஷ்மணன் அது மாயமான் என்பதை உணர்ந்து கொண்டார்.
உடனே தன் அண்ணனிடம், அண்ணா, அங்கே பாருங்கள், மான் ஒன்று விளையாடிக் கொண்டிருக்கிறது. இது உண்மையான மானாக எனக்கு தோன்றவில்லை. மாரீச்சனே அந்த மான் வடிவத்துடன் இங்கு வந்திருக்கிறான் என்று எண்ணுகிறேன். முன்பு இறக்கப்பட்டு அவனை கொல்லாமல் விட்டுவிட்டீர்கள். இப்பொழுது நம்மை ஏமாற்றுவதற்காக இந்த வடிவத்துடன் வந்திருக்கிறான். இவன் நினைத்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி படைத்தவன், பெரும் மாயாவி. இப்படி மான் வடிவம் தாங்கி வந்து முனிவர்களை மயக்கி காட்டிற்குள் தனிமையான இடத்திற்கு அழைத்துச் செல்வான். பின்னர் அவர்களை கொன்று விடுவான். உலகில் உள்ள மான்களைப் போன்று இது உண்மையான மான் அல்ல, பொய்மான். எதற்கும் இதனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறினான். மாரீச்சன் முனிவர்களை ஏமாற்றி அழைத்துச் சென்று கொள்வான் என்று லக்ஷ்மணன் சொன்னது வெறும் யூகத்தின் அடிப்படையில் அமைந்தது. ஏனெனில் ராமனுடைய அம்பால் அவன் கடலில் தள்ளப்பட்டது முதல் மனம் திருந்தி தவ வாழ்க்கைதான் மேற்கொண்டு வந்தான். ஆனால் சீதை இந்த வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அந்த மாய மானின் மேல் மயக்கம் கொண்ட அவள் தன் கணவர் ராமரை பார்த்து, அன்பரே, இந்த மானை மடியில் பிடித்து கொண்டு கொஞ்ச வேண்டுமென்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. இதனுடன் விளையாட என் மனம் துடியாய் துடிக்கிறது. இந்த காட்டில் சந்திரன் தான் உதித்து விட்டதோ என்று எண்ணும்படி இது மிக அழகாக துள்ளித் திரிகிறது. ஆஹா, என்ன அழகு, என்ன கவர்ச்சி! நம் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிச் செல்லும் பொழுது இதை கையோடு கொண்டு போக வேண்டும். இப்பொழுதுதான் நம் அந்தப்புறத்திற்கே இது அணியாக திகழும். எல்லோரும் இதை கண்டு ஆச்சரியமடைவார்கள். எந்த வேலைக்கும் கணவனை மனைவி ஏவக்கூடாது என்பது தர்மம். ஆனால் அதையும் மீறி இதன் மீது என் ஆசை சென்றுவிட்டது. தயவுசெய்து இதை பிடித்து தாருங்கள் என்றார். அந்த அபூர்வமான மானை பார்த்து ராமரும் ஆச்சரியப்பட்டார். தன் மனைவி விரும்பிவிட்டதால் அதை பிடித்து தர வேண்டும் என்று நிச்சயித்து கொண்டார். எனவே லக்ஷ்மணனை பார்த்து, தம்பி, எதன் மேலும் நாட்டம் கொள்ளாத சீதை இந்த மானின் மேல் ஆசைப்பட்டு விட்டாள். நானும் இதுபோன்ற அழகுடைய விசித்திரமான மானை இதுவரை பார்த்ததில்லை. இந்த மானை போன்ற அழகுடைய மானை 3 உலகங்களிலும் காண முடியாது. நீ சொன்னது போல மாரீச்சனே இவ்வாறு மான் வடிவில் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். அப்படி இருப்பின் அவனை கொல்ல வேண்டியது அவசியம். எனவே சற்று நேரம் சீதைக்கு காவலாய் இங்கேயே இரு. நான் இதை பிடித்து வருகிறேன். முடியாவிட்டால் கொன்று விடுகிறேன் என்று சொன்னார். பின்னர் உள்ளே சென்று தன் வில் அம்புகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார். ராமர் பேசிய வார்த்தைகளை கேட்டு மாயமானாயிருந்த மாரீச்சன் நடுக்கம் கொண்டான். அவரிடமிருந்து தப்ப எண்ணினான். வேகமாக ஓடத் தொடங்கினான். தன் எதிரில் மேய்ந்து கொண்டிருந்த மான் திடீரென்று ஓடத் தொடங்கியதும் ராமரும் அதனை பின்பற்றி ஓடத் தொடங்கினார். மாய மானும் அவரை ஏமாற்றிவிட்டு தப்பிக்க எண்ணியது. எனவே சற்று நேரம் ஓடும், சற்று நேரம் மறைவாக நின்று கொள்ளும், சற்று தயங்கும், பின்னர் விரைந்து தாவும், எம்பி குதிக்கும். இவ்வாறு பலவிதமான ஜாலங்களை செய்த வண்ணம் அங்கிருந்து வெகு தூரம் வரை சென்றுவிட்டது. அதை பின்தொடர்ந்து ஓடிய ராமரும் மிகவும் களைப்படைந்தார். தனக்கு போக்கு காட்டி பலவிதமான சாகசங்களை செய்யும் அந்த மானை இனிமேல் பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார். அந்த நேரத்தில் திடீரென்று அந்த மான் மறைந்துவிட்டது. தன்னை அலைக்கழிப்புக்கு ஆளாக்கிவிட்டு வெகு தூரம் அழைத்து வந்த அந்த மானை ராமர் தேடத் தொடங்கினார். எங்கு தேடியும் அந்த மான் கிடைக்கவில்லை. அலைச்சலாலும் களைப்பாலும் மிகவும் துன்பப்பட்ட அவர் பல இடங்களில் அலைந்து தேடினார். எங்கும் கிடைக்கவில்லை. அதனால் அவர் மிகவும் கோபம் கொண்டார். ஆத்திரத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்பொழுது தூரத்தில் அந்த மான் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டு நிற்பதை பார்த்தார். உடனே தன் வில்லை எடுத்து அதில் அம்பை பொருத்தினார். அந்த மானை அடித்தார். அம்பு மான் மீது பாய்ந்து ஊடுருவியது. அதன் மார்பு பிளந்தது. உடனே ஒரு பனைமரம் உயரத்திற்கு துள்ளியது. குற்றுயிரும் குலையுயிருமாய் பூமியில் விழுந்தது. மானாக இருந்த மாரீச்சன் கீழே விழும்போது உண்மை வடிவத்தை பெற்றான். தன்னை கொன்ற ராமனையும் வஞ்சிக்க வேண்டும் என்று மாரீச்சன் எண்ணம் கொண்டார். அதே சமயம் தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய ராவணனை பழிதீர்க்க வேண்டும் என்று எண்ணினான். எனவே அவன் ராமரின் குரலை போன்ற குரலில் லக்ஷ்மணா, சீதா என்று அலறினான். மான் மாரீச்சனாக மாறியதைக் கண்டும் அவன் தன் குரலில் அலறியதைக் கண்டும் ராமர் திடுக்கிட்டார். லக்ஷ்மணன் கூறிய வார்த்தைகள் அப்பொழுது அவர் நினைவிற்கு வந்தன. அவனுடைய எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல்
வந்துவிட்டோமே என்று கவலைப்பட்டார். அப்பொழுது மாரீச்சன் இரத்தம் சொட்ட சொட்ட பூமியில் புரண்டான், துடித்தான். மீண்டும் ஒருமுறை ராமர் குரலில் லக்ஷ்மணா, சீதா என்று அலறினான். அப்படியே உயிரை விட்டான். இந்த குரலை கேட்டு சீதையும் லக்ஷ்மணனும் என்னை பற்றி கலவரம் அடைவார்களே, பயம் கொள்வார்களே என்று கவலையடைந்தார். எனவே விரைந்து ஆசிரமம் திரும்பத் தொடங்கினார். ராமரின் குரலில் மாரீச்சன் அலறியதை சீதையும் லக்ஷ்மணனும் கேட்டனர். தன் கணவர் பரிதாபமாக உயிர் ஓலம் இடுவது போல் அவளுக்கு தோன்றியது. எனவே அவள் பயத்தால் நடுங்கினாள். அவள் லக்ஷ்மணனை பார்த்து, உன் சகோதரர் அரக்கர்களிடம் மாட்டிக்கொண்டார்கள் போல் தோன்றுகிறது. சிங்கத்திடம் சிக்கிய காளையைப் போன்று கதறுகிறார். காப்பாற்றுபவர் இன்றி தவிக்கிறார். அதை கேட்டு என் மனம் தவியாய் தவிக்கிறது, பதறுகிறது. நீ விரைந்து சென்று ராமனின் குரலில் மாரீச்சன் அலறியதை சீதையும் லக்ஷ்மணனும் கேட்டனர். தன் கணவர் பரிதாபமாக உயிர் ஓலம் இடுவது போல் அவளுக்கு தோன்றியது. எனவே அவள் பயத்தால் நடுங்கினாள். அவள் லக்ஷ்மணனை பார்த்து, உன் சகோதரர் அரக்கரிடம் மாட்டிக்கொண்டார் போல் தோன்றுகிறது. சிங்கத்திடம் சிக்கிய காளையைப் போன்று கதறுகிறார். காப்பாற்றுவரின்றி தவிக்கிறார். அதை கேட்டு என் மனம் தவியாய் தவிக்கிறது, பதறுகிறது. நீ விரைந்து சென்று அவரை காப்பாற்று என்றார் சோகத்துடன். ஆனால் லக்ஷ்மணன் அந்த இடத்தை விட்டு போகவில்லை. அண்ணன் இட்ட கட்டளையை எண்ணி அமைதியாக இருந்தான். அதை கண்டு சீதை கடும் கோபம் கொண்டாள். மனம் போனபடியெல்லாம் அவனை ஏசத் தொடங்கினான். உன்னுடன் பிறந்தவர் இப்படி பெரும் ஆபத்து சிக்கி இருக்கும்போது உன்னால் எப்படி இப்படி அசையாமல் நிற்க முடிகின்றது? உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி என்பார்களே, அது நீதானோ? நீயும் நானும் யாரை நம்பி வந்தோமோ அவருக்கு ஆபத்து வந்துவிட்டதே. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? மோசம் போய்விட்டேனே என்றெல்லாம் கதறினாள். குலுங்கி குலுங்கி அழுதாள், தேம்பினாள். இவ்வாறு ஓலமிடும் சீதையை பார்த்து லக்ஷ்மணன் நிதானமாக பேசத் தொடங்கினான். தாயே, தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், அரக்கர்கள், மனிதர்கள் போன்ற யாவரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அவரை வெல்ல முடியாது. இது தங்களுக்கு தெரியாதது அல்ல. அவர் இல்லாமல் உங்களை தனியே விட்டுவிட்டு செல்ல எனக்கு மனமில்லை. தங்களை காப்பாற்றும்படி அவர் சொல்லிவிட்டு சென்றுள்ளார். அவர் கட்டளையை மீறி என்னால் நடக்க முடியாது. அது முறையற்றதும் கூட. அவருடைய பலத்திற்கு ஈடு சொல்ல முடியாது. அவரை எதிர்ப்பவர்கள் நெருப்பில் விழும் விட்டில் பூச்சிகள் போல் சாம்பலாவார்கள். கவலையை விடுங்கள், அழுகையை நிறுத்துங்கள். மானை கொன்றுவிட்டு அவர் சீக்கிரம் திரும்பி வருவார். இப்பொழுது கேட்டது அவருடைய குரல் அன்று, அந்த மாரீச்சனுடைய குரலே. அவன் செய்த மாயமே. ஜனஸ்தானத்தில் கரதூஷணர்களை கொன்றது முதல் அரக்கர்கள் பகைமை கொண்டுள்ளனர். அதனால் அவர்கள் மூலம் தங்களுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்துண்டாகலாம். எனவே உங்களை தனியே விட்டுவிட்டு என்னால் போக முடியாது என்று கெஞ்சினான். அதை கேட்டு சீதை மிகவும் கோபம் கொண்டாள். அவளுடைய கண்கள் சிவந்தன. மொழி தடுமாற கடுமையான வார்த்தைகளை பேசத் தொடங்கினாள். அவள், கொடியவனே, இரக்கமற்ற சுபாவம் கொண்டவனே, இச்வாகு குலத்தை கெடுக்க வந்த துரோகியே, தீய நோக்கத்துடன் ராமரை பின்தொடர்ந்து காட்டிற்கு வந்திருக்கின்றாயோ என்று நான் இப்பொழுது சந்தேகப்படுகிறேன். ராமருக்கு இத்தகைய அபாயம் எப்பொழுது நேரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ? இனியும் இந்த இடத்தை விட்டு போகாமல் இருந்தால் உன் கண் முன்னாலேயே நான் உயிரை விட்டுவிடுவேன் என்றாள். கொடுமையும் குரூரமும் நிறைந்த இந்த வார்த்தைகளை கேட்டு லக்ஷ்மணன் துடிதுடித்து போனான். தாயாக எண்ணி தொழுது வரும் ஒரு பெண்ணின் வாயால் இத்தகைய அவலமான சொற்களை கேட்க நேர்ந்ததே என்று மனம் குமைந்தான். நெஞ்சு அலமந்தான். உள்மனத்தில் அழுதான். இருப்பினும் கோபம் கொள்ளாமல் சாந்தமாக அவளை கைகூப்பி வணங்கியபடி, தாயே, தாங்கள் எனக்கு தெய்வம் போன்றவர், என்னால் பூஜிக்கத்தக்கவர். தங்கள் வார்த்தைக்கு இதுவரை நான் எதிர்வார்த்தை பேசி அறியாதவன். விரோதிகளும் சொல்ல எண்ணாத கொடிய வார்த்தைகளை பேசிவிட்டீர்கள். இதற்கு பின்னரும் நான் இங்கு நிற்பது உச்சிதமல்ல. நான் என் தமையனை தேடிச் செல்கிறேன். உங்களை வன தேவதைகள் காப்பாற்றட்டும் என்று கண்களில் நீர்மல்க கூறினான். பின்னர் அவளை வணங்கிவிட்டு வில் அம்புகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வழி நடந்தான். இருப்பினும் இவளுடைய நிந்தனையான சொற்களுக்கு ஆட்பட்டு அண்ணன் கட்டளையை மீறி இந்த கொடுமையான காட்டில் இவளை அனாதையாக விட்டு செல்கிறோமே
என்று மனம் கலங்கியபடி சென்றான். போகும் பொழுது நெடுந்தூரம் செல்லும் வரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடயே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.